Hello, good morning students. So இன்னைக்கு நம்ம அதே மாதிரி partial fractionல example 2.4 நம்ம பார்க்குறோம். So first find the value of a, b and c if x divided by x minus 1 x plus 1 the whole square. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்கொயர் டேர்ம் வந்தாலே அது வந்து டைப் 2 சரிங்களா, டைப் 2. அப்போ அங்கே ஃபேக்டர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன். அப்போ ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் இருக்கிறதுனால ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு ரிப்பீட் ஆகுது. ஸோ ரிப்பீட் ஆச்சுன்னா திஸ் இஸ் டைப் 2. ஸோ இது வந்து நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா. ஸோ எக்ஸ் டிவைடட் பை, ஸோ இந்த கொஸ்டின் அப்படியே எழுதிக்கலாம். ஸோ ஏ டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒன், ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் இஸ் எக்ஸ் மைனஸ் ஒன். ஸோ ரெண்டாவதுல வந்து ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ ஒரு தடவை நம்ம ஸ்கொயர் இல்லாமல் எழுதணும், நெக்ஸ்ட் டைம் எழுதும் போது ஸ்கொயர் வச்சு எழுதணும். அப்போ பி வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன், சி வந்து x plus 1 the whole square. So take it, this is equation 1. ஏன் இது equation 1 நம்ம ABC வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ABC வேல்யூ கண்டுபிடிச்சி இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அதனால இது வந்து equation 1. எப்பவுமே நீங்கள் இது பிரித்தாலும் எல்ஹெச்எஸில் கொஸ்டினில் என்ன எல்சிஎம் கீழே இருக்கோ அதே தான் உங்களுக்கு ஆர்ஹெச்எஸ்லேயும் வரும் சரிங்களா. ஸோ எல்ஹெச்எஸில் என்ன இருக்குதோ அதே தான் உங்களுக்கு ஆர்ஹெச்எஸ்லேயும் வரும். அப்போ தான் உங்களுக்கு ரெண்டு பக்கமும் கேன்சல் ஆகும். ஸோ இப்போ இது எப்படி எல்சிஎம் எடுக்கணும்னு நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ 2 ஃபேக்டர் இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஒன் அண்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர். இப்போ ஏக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்குது இல்லையா. எது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர் இல்லை. அப்போ இதுதான் வந்து ஏவோட எல்சிஎம். இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்கிறதுனால இது நம்ம போடக்கூடாது. இன்னொரு டேர்ம் எதுவோ அதுதான் அதோடைய எல்சிஎம்மாக வரும். பியோட டேர்ம் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர்னா ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் இருக்கும். இதில் ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒன் இருக்குது, இன்னொரு எக்ஸ் ப்ளஸ் ஒன் வந்து மிஸ் ஆகுது. அந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன்னையும் இன்னொன்று பக்கத்தில் இருக்கிற ஃபேக்டர் எக்ஸ் மைனஸ் ஒன், இதுதான் வந்து பியோட எல்சிஎம். இன்னொரு முறை சொல்கிறேன். ஸ்கொயர்ட்னா ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் இருக்கும், ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒன் இங்கே இருக்குது, இன்னொரு எக்ஸ் ப்ளஸ் ஒன் மிஸ் ஆகுது, அந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன் தான் இது. இன்னொரு ஃபேக்டர் வந்து எக்ஸ் மைனஸ் ஒன், இது பியோட எல்சிஎம். சியோட எல்சிஎம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர்டு இருக்குது, எது இல்லை எக்ஸ் மைனஸ் ஒன் இல்லை. அப்போ அதுதான் வந்து சியோட எல்சிஎம். இப்போ ரெண்டு பக்கமும் உனக்கு எல்ஹெச்எஸ் பக்கமும் ஆர்ஹெச்எஸ் பக்கமும் எல்சிஎம் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் டேர்ம் அப்படியே எடுத்து நீங்கள் எழுதிக்கலாம். எக்ஸு ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் வந்து அப்படியே வந்து கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இது வந்து ஈக்குவேஷன் 2. ஏன் இது ஈக்குவேஷன் 2னா இதில் தான் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஃபேக்டர் எடுத்துக்கலாம். எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ மைனஸ் ஒன் இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும், ப்ளஸ் ஒன். ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன், சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 2. இந்த ஈக்குவேஷன் 2ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த எக்ஸ் இருக்கிற பிளேஸில் எல்லாம் நம்ம ஒன்னை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ ஒன் சப்ஸ்டியூட் பண்ணால் 1 + 1 ஹோல் ஸ்கொயர், 1 + 1 1 - 1 1 - 1. ஸோ 1 - 1 இஸ் 0, 1 - 1 இஸ் 0. அப்போ பியும் சியும் உங்களுக்கு நெக்லெக்ட் ஆகிடும். ஸோ ஹோல் டேர்ம் பிகேம் 0. ஸோ 1 + 1 இஸ் 2. ஸோ 2 ஸ்கொயர்ட்னா 4 இல்லையா, 2 × 2. அப்போது a × 4. ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 4 இந்த பக்கம் வரும்போது உங்களுக்கு டிவைடில் வரும். ஸோ 1/4 இஸ் ஈக்குவல் டு a. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஃபேக்டர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஸ்கொயர்டு இந்த பக்கம் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ரூட் ஆஃப் 0 தட் இஸ் 0. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒன், ஸோ ப்ளஸ் ஒன் இந்த பக்கம் வரும்பொழுது -1. அகெயின் சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 2. ஸோ நம்ம ஈக்குவேஷன் 2லேயே திரும்பி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸ் இருக்கிற பிளேஸ்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ -1 + 1 0, -1 + 1 0. ஸோ A and B neglected. ஸோ C வேல்யூ -1 -1. ஸோ -1 - 1 is -2. ஸோ அப்போ C ஆஃப் -2. ஸோ மைனஸ் உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 இந்த பக்கம் போது டிவைட். ஸோ தட் இஸ் C is equal to 1/2. இப்போ ரெண்டு ஃபேக்டர் தான் நம்மளுக்கு வேல்யூ கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ எதோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருக்கு, ஏவோட வேல்யூவும் சியோட வேல்யூவும். இன்னொரு வேல்யூ நம்மளுக்கு வேணும், ஆனால் நம்மளுக்கு ஃபேக்டரும் கிடையாது. அப்போ ஃபேக்டர் இல்லை அப்படின்னா இது வந்து கான்ஸ்டன்ட் ஃபேக்டராக நீங்கள் எடுத்துக்கோங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 1 2. உங்களுக்கு வந்து எது உங்களுக்கு வேணும், இப்போ ஒரு வேல்யூ வேணும்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணு. இல்லை ஒரு ஃபேக்டர் தான் இருக்குது, எனக்கு ரெண்டு வேல்யூ வேணும்னா 0 and 1 சப்ஸ்டியூட் பண்ணணும் சரிங்களா. எது வேணாலும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ ஆல்ரெடி நீங்கள் 1 எடுத்திருந்தா
திரும்பவும் வந்து அந்த ஃபேக்டர் 1 எடுக்க கூடாது. இப்போ ஆல்ரெடி x minus 1 is equal to 0னா x is equal to 1 இல்லையா? ஆல்ரெடி இங்கே வந்து உனக்கு 1 வந்துருச்சு, அதனால் 1 நீ திரும்ப எடுத்தேன்னா அதே வேல்யூ தான் வரும். மீதி ரிமைனிங் 2 வேல்யூஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு வேல்யூ வேணும்னா 0ன்னு எடுத்துக்கோங்க, 2 வேல்யூ வேணும்னா 2 வேல்யூ நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் ஆல்ரெடி ஃபேக்டர்லேயே வந்த வேல்யூ நீங்கள் திரும்பவும் எடுக்கக்கூடாது. இப்போ நான் x equal to 0ன்னு எடுத்துருக்குறேன். x equal to 0 again substitute in equation 2. ஸோ 2ல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 + 1. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். x இருக்கிற இடத்துலலாம் நான் 0 சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது 1 squared is 1 இல்லையா? அப்போ 1 into a is a. ஸோ -1 is -1. ஸோ -1 into b is -b. ஸோ minus into plus minus c. இப்போ இதில் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணோம். a வேல்யூ அண்ட் c வேல்யூ. a is 1/4 and c is equal to 1/2. இங்கே மைனஸ்க்கிறதுனால -1/2. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் நம்ம கம்பைன் பண்ணி எழுதுகிறோம். 1/4 - 1/2 - b. இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தால் இது ரெண்டுத்துலேயும் எது பிக்கஸ்ட் வேல்யூ அதுதான் உனக்கு எல்சிஎம்மாக வரும் 4. அப்போது இங்கே 4 வரணும்னா இது எதால் மல்டிபிள் பண்ணலாம்? 2ஆல் மல்டிபிள் பண்ணலாம். இப்போ கீழே மல்டிபிள் பண்ணால் மேலேயும் 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 1 2s are 2, 2 2s are 4. ஸோ எல்சிஎம் ஒனுக்கு சேமாக வந்துடும். ஸோ 1 - 2 divided by 4 minus b. ஸோ அப்போது இதில் மைனஸ் பண்ணிங்கன்னா -1/4 -b. -1/4 இந்த பக்கம் வரும்போது +1/4. ஸோ அப்போது மைனஸ் இந்த பக்கம் வரும்போது மைனஸ் வந்து இந்த பக்கம் வரும்போது உனக்கு ப்ளஸ்ஸாக மாறாது, வெறும் சைன் மட்டும் தான் நீ கொண்டு வர. சரிங்களா? இந்த மாதிரி நம்பர் இருக்கும்போது தான் மைனஸ் இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும்? ப்ளஸ் ஆகும். நீ சைன் கொண்டு வந்தீங்கன்னா வெறும் சைன் மட்டும் தான் வரும், அது ப்ளஸ் ஆகாது. ஸோ b is equal to -1/4. இப்போ 3 வேல்யூமே நான் கண்டுபிடிச்சிட்டோம். a வேல்யூ, b வேல்யூ அண்ட் c வேல்யூ. ஸோ சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 1. ஸோ 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஸோ அப்போது a வேல்யூ இஸ் 1/4, b வேல்யூ இஸ் -1/4, c வேல்யூ இஸ் 1/2. ஸோ இது வந்து டைப் 2. ஸோ அதே மாதிரி எக்ஸாம்பிள் 2.5 பார்க்கலாம். ஸோ 2.5 resolved into partial fraction x plus 1 by x minus 2 whole square into x plus 3. ஸோ x minus 2 whole square இப்போ ஸ்கொயர்டு வந்து உனக்கு ஃபஸ்ட்டு டேர்ம்லேயே வந்திருக்கு. அகெயின் உனக்கு ரிப்பீட் ஆகுது x minus 2 into x minus 2. அப்போ x minus 2 into x minus 2னா ஃபேக்டர்ஸ் உனக்கு ரிப்பீட் ஆகுதுனால இது வந்து டைப் 2. ஸோ x plus 1 x minus 2 இந்த கொஸ்டின் அப்படியே எழுதிக்கோங்க. இது நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். a ஃபஸ்ட்டு வந்து ஸ்கொயர்டு இல்லாமல் எழுதணும், ப்ளஸ் b செகண்ட் டேர்ம் ஸ்கொயர்டு வச்சு எழுதணும், தேர்ட் டேர்ம் இஸ் e, c வந்து x plus 3. ஸோ ஸ்கொயர்டு வரும்போது நீங்கள் இப்படி தான் ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம்லேயே வந்ததுனால நம்ம ஏபின்னு எடுத்திருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி சம் பார்த்தீங்கன்னா செகண்ட் டேர்மில் வந்திருக்கோம், செகண்ட் ஃபேக்டராக வந்ததுனால b அண்ட் c நம்ம எடுத்திருப்போம். சரிங்களா? இப்படி தான் நீங்கள் பிரிக்கணும். அதே மாதிரி தான் எல்ஹெச்எஸில் என்ன எல்சிஎம் இருக்கோ அதே ஆர்ஹெச்எஸில் எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். இங்கே x minus 2 whole square x plus 3 இருக்குது. ஏக்கு வந்து x minus 2. அப்போ x minus 2 whole squareனா 2x minus 2 இருக்கும். அதில் ஒரு x minus 2 இருக்குது, இன்னொரு x minus 2 இங்கே. ஓகேவா? அதுதான் விட்டு போனது தான் வந்து அதோட எல்சிஎம். இன்னொரு டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா x plus 3. அப்போ இதோட எல்சிஎம் ஓகே. நெக்ஸ்ட்டு பியோட டேர்ம் வந்து x minus 2 whole squared இருக்குது. எது இல்லை? x plus 3 இல்லை. அப்போ x plus 3 தான் பியோட எல்சிஎம். சிக்கு வந்து x plus 3 இருக்குது. எது இல்லை? x minus 2 இல்லை. அப்போ அதுதான் வந்து சியோட எல்சிஎம். இப்போ ரெண்டு பக்கமும் உனக்கு எல்சிஎம் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் எல்ஹெச்எஸில் இருக்கிற வேல்யூ ஆர்ஹெச்எஸில் இருக்கிற வேல்யூ எடுத்து அப்படி ஈக்குவேஷன் 2 நம்ம எழுதிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஃபேக்டர் இஸ் x minus 2 whole square. இப்போ x minus 2 whole square equal to 0ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர்டு இந்த பக்கம் வரும்போது √0. ஓகேவா? ஸோ √0 which is equal to 0. அதே தான். ஸோ 0 அப்படியே தான் இருக்கும். ஸோ -2 இந்த பக்கம் வரும்போது +2 வரும். +2 வந்து எதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம்? ஈக்குவேஷன் 2. இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் எல்ஹெச்எஸ்லேயும் சப்ஸ்டியூட் பண்ணணும், ஆர்ஹெச்எஸ்லேயும் சப்ஸ்டியூட் பண்ணணும். 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 2 சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு இப்படி வருது. ஸோ 2 minus 2. ஓகேவா? ஸோ a வேல்யூ 2 minus 2 0, c வேல்யூ 2 minus 2 0, ரிமைனிங் இஸ் b வேல்யூ. ஸோ 2 plus 3 is 5. ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 5 இந்த பக்கம் வரும்போது டிவைடாக மாறும். ஸோ 3/5 is equal to b.
And then second factor is x plus 3 equal to 0, x is equal to minus 3. So plus 3 இந்த பக்கம் வரும்போது மைனஸாக மாறும். Again substitute in equation 2. So அதே equationல நம்ம x இருக்கிற இடத்துலலாம் 2 substitute பண்ணுறோம். ஸோ இது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இதை பார்த்தாலே உனக்கு புரியும். சரியா? ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் வந்து 3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் வந்து a value 3 minus 3 plus 3 0. அப்போ a value neglect ஆகிடும். b value is minus 3 plus 3, b value neglect ஆகிடும். c value minus 3 minus 2. அப்போ minus 3 minus 2 வந்து minus 5. minus 5 the whole square. minus 5 whole square என்ன அர்த்தம்? minus 5 into minus 5 அர்த்தம். ஓகேவா? ஸோ 5 5s are 25. ஸோ minus into minus plus 25. அதுதான் இது. ஸோ இது மல்டிப்ளிகேஷன் பக்கம் வரும்போது டிவைட் ஆகும் இல்லையா? ஸோ minus 2 by 25 is equal to c வேல்யூ. இப்போ 2 ஃபேக்டர் வச்சு நான் 2 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். இன்னொரு வேல்யூ எனக்கு வேணும். ஸோ தட் x is equal to 0. x is equal to 0. Again substitute in equation 2. ஸோ 2ல் substitute பண்ணும்போது x இருக்கிற இடத்துல எல்லாம் 0 போட்டுக்கோங்க. அப்போ 0னா இந்த 0 எல்லாம் உனக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் வேல்யூ என்ன வரும்? இங்கே ரிமைனிங் வேல்யூ மீதி இருக்கிறது தான். minus 2 plus 3 plus 3 minus 2 whole square. ஸோ 2 3s are minus 6. b into 3 is 3b. minus 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா minus 2 into minus 2 is 4 இல்லையா? 2 2s are 4. ஸோ minus into minus plus 4. ஸோ 4c. அப்போ இது மல்டிபிள் பண்ணால் minus 6a plus 3b plus 4c is equal to 1. இது வந்து நீங்கள் எலிமினேஷன் 10th படிச்சிருப்பீங்க எலிமினேஷன் மெத்தடுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே தான் இதுவும். ஸோ ஒரு வேல்யூ வேணும்னா இன்னொரு வேல்யூ நம்ம நெக்லெக்ட் பண்ணலாம் இல்லையா? அது மாதிரி தான் இதுவும். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச பி வேல்யூவும் சி வேல்யூவும் நான் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இது வந்து நம்ம இப்படியே எழுதிக்கலாம். ஏன் அப்படி எழுதுறேன்னா உங்களுக்கு வந்து வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ minus 6a plus 3b plus 4c is equal to 1. அப்போ b வேல்யூவும் c வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். b வேல்யூ is 3 by 5 and c value is minus 2 by 25 is equal to 1. So minus 6a. So 3 3s are இது மல்டிபிள் பண்ணால் 9 ஆகும். 3 3s are 9. 4 2s are minus 8 by 25. So again இதுக்கு எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 25. ஏன்னா இது ரெண்டுமே ஒரே டேபிளில் வரும் இல்லையா? 5 டேபிள்ஸில். இப்போ எது பிக்கஸ்ட் வேல்யூ அதுதான் உனக்கு எல்சிஎம். அப்போ இங்கே 25 இங்கே 25 வேணும்னா 5ஆல் மல்டிபிள் பண்ணலாம். அப்போ கீழே மல்டிபிள் பண்ணால் மேலேயும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 9 5s are 45. 45 minus 8 by 25 is equal to 1. ஸோ 45ல் 8 போச்சுன்னா 37. ஸோ இது ப்ளஸ் வேல்யூ இந்த பக்கம் வரும்பொழுது மைனஸாக மாறும். ஸோ minus 37 by 25. அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 25 1s are 25 minus 37 by 25. ஸோ 25ல் 37 போச்சுன்னா minus 12 by 25. இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு பக்கமும் மைனஸ் ஒன்று கேன்சல் ஆகிடும். 6 1s are 6 6 2s are 12. ஸோ நான் அப்படியே டேரெக்டாக கேன்சல் பண்ணுறேன். அப்போ ரிமைனிங் வேல்யூ இஸ் 2 by 25. ஸோ a வேல்யூ இஸ் 2 by 25. ஸோ இதை வந்து a, b and c value substitute in equation 1. ஸோ a value is 2 by 25, b value is 3 by 5, c value is minus 2 by 25. ஸோ this is the final answer. இதுதான் வந்து type 2. type 1 நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன். factors are not repeated as a type 1. factors are repeated as type 2. ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க. எக்ஸாம்பிள் 2.6 இதுதான் வந்து கொஸ்டின். இந்த கொஸ்டின்லேருந்து நீங்கள் தான் போடணும். ஓகேவா? இங்கே மேலே வெறும் 9 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் எக்ஸ் வேல்யூ ஆர்ஹெச்எஸில் மட்டும்தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இது நீங்கள் போடுங்க, ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஆன்சர் வந்துடும். சரியா? ஸோ ஏ இது வந்து எப்படி பிரிக்கலாம்? ஏ பை எக்ஸ் மைனஸ் 1 ஒரு ஃபேக்டர் ப்ளஸ் பி பை எக்ஸ் ப்ளஸ் 2 ஏன்னா ஸ்கொயர் இல்லாமல் எழுதணும். தேர்ட் டேர்ம் வந்து ஸ்கொயர் வச்சு எழுதணும். 2 தி ஹோல் ஸ்கொயர். சரியா? இப்படி பிரிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எல்சிஎம் எடுக்கணும். பார்க்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் புரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் வரும். சரியா? புரியலைன்னா திரும்ப போட்டு கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டைப் 3 பார்க்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 2.1ஓட நோட்ஸ் நான் அனுப்புகிறேன். அந்த நோட்ஸ் வந்து நீங்கள்
பார்த்து எழுதிக்கலாம் நோட்டில். சரியா? நீங்கள் பார்த்து எழுதிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் எல்லா சம்மே நானே நடத்தணும்னா எனக்கு டைம் வேஸ்ட்டு, போர்ஷன்ஸ் முடிக்க முடியாது, கஷ்டமாயிடும் அதுக்கப்புறம். அதனால நான் டைப் 1 டைப் 2 டைப் 3 நான் ஈஸியாக தான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதுவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிவிட்டு நான் எக்ஸசைஸில் இருக்கிற சம்ஸ் அனுப்புகிறேன், அதை நீங்கள் போட்டுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.